கண்டிப்பா இந்த இடம் தான் பட்டா வேணும். நாங்க 60-70 வருஷமா இங்கே இருந்துட்டோம். என் பிள்ளைங்களாம் இருக்கு, எங்க கணவர் இறந்துட்டாரு, எனக்கு 3 பசங்க இருக்கு. என் பசங்க கூட்டிட்டு எங்க சார் போறது? நடுத்தெருவுக்கு தான் போகணும். எங்களுக்கு வீடே இல்லை. எங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு நான் எங்க போறது? எங்களுக்கு கண்டிப்பா எங்களுக்கு இருக்கிற இடத்துல எங்களுக்கு பட்டா பண்ணி கொடுக்கணும். முக்கியமா வேண்டி ரொம்ப கும்பிட்டுங்க சார். எங்களை பட்டினி கிடந்தா இங்க கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க, அந்தாட்ட கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. அன்னைக்கு 7 பேர் எங்க வீட்டுல வசதி இல்லை. எங்க அப்பா அந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்துட்டாரு. அந்த ஊரை நம்பி போக கூடாது, மலையனூரை நம்பி போக கூடாதுன்னு இந்த ஊர்ல இருந்தாங்க. இங்க இருக்கிற குடும்பம் தான் எல்லாம். நாங்க இங்க வேற வேற ஜாதியா இருந்தாலும் வேற வேற ஊரா இருந்தாலும் நாங்க அப்படி இருந்ததே இல்லைங்க ஐயா. ஒரே குடும்பம், ஒரே சனா ஜாதின்னு நாங்க இங்கே இருந்துட்டோம். பசி போக்குன்னு வருஷமா எடுக்கணும்ன்றாங்க. எங்க அண்ணனுக்கு ஆளுக்கு 2 பசங்கள ஆயிடுச்சு. அவங்க 10 பேரு 5 பேரு, அவங்க பசங்க இன்னைக்கு 10 பேர் ஆயிட்டாங்க. எங்க வீட்டுல 20 குடும்பம் ஆயிடுச்சு. இன்னும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆளுக்கு 2 பசங்க 3 பசங்க இருக்காங்க. எங்க அண்ணனுக்கு பசங்க ஆகி எங்க அண்ணன் பேர பிள்ளை முதலாவும் வந்துடுச்சு. இன்னைக்கு இந்த இடத்த விட்டு போன்னு சொன்னாங்க. எங்க அப்பா சொத்து பத்தி எங்கேயுமே சம்பாரிச்சு வைக்கல. அன்னையில இருந்து கல்லு உடைச்சு எங்க கிடைக்கிற வேலைக்கு போய் எங்களை பழக்க வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுதான் அவ்வளவு முடிஞ்சது, சம்பாரிச்சு வச்சது. இந்த புறம்போக்கு தான் சம்பாரிச்சு வச்சது. இன்னைக்கு திடீர்னு இதை விட்டு போனா நான் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஆதரவு கொடுக்கலாம். அதுதான் என்னால செய்ய முடியும். அவங்க 5 குடும்பத்துக்கு என்னால என்ன ஆதரவு பண்ண முடியும்? நானும் இல்லாதவங்க வீட்டுக்கு தான் போயிருக்கேன். இருக்கப்பட்ட பணம் பாசு நிலம்பல்ல இருக்கிற வீட்டுக்கு நான் போயிருக்கல. வறுமை கோட்டுக்கு உள்ள கீழே தான் போயிருக்கேன். அவங்க 5 பேரும் தெருவுல நிக்கிறத எங்களால பார்க்க முடியலைங்க ஐயா. இந்த புறம்போக்குல அவங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு இந்த இருக்கிற ஊட்ட தக்க வைக்கிறதுக்கு கவர்மெண்டால என்ன முடியுமா, என்ன அவங்களுக்காக இந்த கிணம் இந்த இருக்கிற வீட்டை மட்டும் ஒத்துழைக்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு என்ன முடியுமா அவங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அதை மட்டும் செய்யுங்க சாமி. எதுவுமே வேணாம், வேற இடத்த நிலம் வேணாம், பட்டா வேணாம். எங்க அப்பா காலம் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு, எங்க அண்ணன் தம்பி காலம், எங்க அண்ணன் பசங்க இன்னும் கொஞ்ச இடத்துக்கு இந்த காலம் இந்த இடமே போதும் சாமி. எங்களுக்கு மாளிகை கட்டி கொடுக்க வேணாம், கோபுரம் கட்டி கொடுக்க வேணாம். எத்தனை மழை வந்திருக்கு, எத்தனை நாள் பட்டினி கிடந்திருக்கோம். அப்பெல்லாம் இந்த கவர்மெண்ட் ஒண்ணுமே வரலைங்க ஐயா. இந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போறப்ப கூட என்ன ஆச்சு, இந்த வெள்ளத்துல என்ன பண்ணீங்க, ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டீங்களா, இந்த வீதியில போனவங்க கூட எந்த கவர்மெண்ட்டும் கேட்டதில்லை.